இவருக்கும் ஒரே ஒரு வேண்டுகோள், பேசட்டுமா இல்ல சூரியன் மறைகிற வரை பேச வேண்டுமா? தமிழ்நாட்டில் சூரியன் ஆட்சி மறைகின்ற வரை நாம் பேசினால்தான் அந்த ஆட்சியை அகற்ற முடியும். எனவேதான் இங்கே இருக்கின்ற இந்த சூரியன் மறைகிறதோ மறையலையோ நாம் இந்த ஆட்சியின் அவல நிலைகளை எடுத்துக் கூற வேண்டும் என்பதற்காக தான் இங்கே இந்த கண்டன ஆர்ப்பாட்டம். இங்கே வருகின்ற போது கூட சகோதரர் நிழல்ல நிக்கிறவங்க எல்லாம் வாங்கப்பா, அங்க எல்லாம் நிக்கிறவங்க செல்லாது. நிழலுக்கு இந்த பக்கம் ரோடு சைடு நிக்கிறவங்க, டீ கடையில் நிக்கிறவங்க எல்லாம் நிக்கின்ற கழகத்தினர் எல்லாம் இங்க நீங்க நிக்கிறீங்க, யார் யார் நிக்கிறீங்கன்னு கூட தெரியும். அண்ணன் பரஞ்சோதி அவர்களும் சொல்கிறார்கள், கொஞ்சம் முன்னால வாங்க. நிறைய பேர் வந்தீங்க, சால்வை போட்டீங்க, நிழல்ல போய் நிக்கிறீங்க. கொஞ்சம் நீங்கள் எல்லாம் வீதிக்கு வந்து போராடினால்தான் இந்த சுட்டரிக்கின்ற சூரியனை வீட்டுக்கு அனுப்ப முடியும் என்பதை உணர்ந்து ஒவ்வொரு தொண்டனும் செயலாற்றினால்தான் இன்றைக்கு அனுப்ப முடியும் என்பதை இங்கே இந்த ஆர்ப்பாட்டம் எடுத்துக்காட்டி கொண்டிருக்கிறது. இங்கே நம்மை பொறுத்தவரை புரட்சி தலைவி அம்மா அவர்கள், அதற்கு பிறகு அண்ணன் எடப்பாடி அவர்கள் ஆட்சி 2021 வரை நடந்தது. அதற்கு பிறகு திரு ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சராக வந்தார்கள். வந்தவுடனே அவர் என்ன செய்தார்? தமிழ்நாட்டில் அதிமுக அதிகமான கடனை வாங்கிவிட்டார்கள், நாங்கள் வெள்ளை அறிக்கை கொடுக்கிறோம் என்று கொடுத்தார்கள். அன்றைய காலகட்டத்தில் திரு கருணாநிதியிலிருந்து தமிழக அரசின் கடன் 4,70,70,000 கோடி இருந்தது. உடனே ஸ்டாலின் என்ன செய்தார்? ஒரு குழு அமைத்தார். உலக பொருளாதார நிபுணர்கள் எஸ்தர் டஃபலே, அதே போல் ரகுராம் ராஜன் இவர்கள் தலைமையிலே தமிழ்நாட்டின் கடனை குறைக்க வேண்டும், எப்படி ஆட்சி செய்ய வேண்டும் என்று அன்றைய தினம் திரு ஸ்டாலின் முதலமைச்சரானதற்கு பிறகு ஒரு குழுவை அமைத்தார். ஆனால் நம்முடைய கழக ஆட்சி சமயத்திலே அண்ணன் எடப்பாடி அவர்கள் பல்வேறு மக்கள் நல திட்டங்கள், வளர்ச்சி திட்டங்கள், குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் இந்த விவசாயத்திற்கும் பொதுமக்களுக்கும் பாதுகாப்பு அளிக்கின்ற வகையிலே, பயனளிக்கின்ற வகையிலே பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தினார்கள். அவிநாசி அத்துக்கடவு திட்டம் உங்களுக்கே தெரியும். அந்த கொங்கு மண்டலம் பயனடைகின்ற வகையிலே 1550 கோடி ரூபாயில் செயல்படுத்தினார்கள். அதேபோல் சேலம் மக்கள் பயனடைகின்ற வகையிலே 565 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் சரபங்கா திட்டம், நீரேற்று நிலையம் அமைத்து சுமார் 100 ஏரிகளை நீரால் நிரப்புகின்ற திட்டத்தை அண்ணன் எடப்பாடி அவர்கள் 2021 செயல்படுத்தினார்கள். அதே போல்தான் நம்முடைய மத்திய மண்டலம் பயனடைகின்ற வகையிலே திருச்சி, புதுக்கோட்டை, சிவகங்கை, ராமநாதபுரம் உட்பட தென் மாநிலங்கள் பயனடைகின்ற வகையிலே அன்பு சகோதரர் டாக்டர் விஜயபாஸ்கர் அவர்களுடைய ஆலோசனையோடு அண்ணன் எடப்பாடி அவர்கள் காவேரி, வைகை, குண்டாறு இணைப்பு திட்டத்தை அறிமுகப்படுத்தி விராலிமலை சட்டமன்ற தொகுதியிலே தான் அந்த துவக்க விழாவும் நடந்தது. நாம் எல்லாம் சென்றோம். அதற்கு எவ்வளவு நிதி ஒதுக்கினது, எவ்வளவு செலவு சகோதரர் அவர்கள் சொல்வார்கள். எதற்கு சொல்கிறேன் என்றால், தமிழக மக்களுக்கு நீர் ஆதாரங்களை பெருக்க வேண்டும் என்கிற அடிப்படையிலேயே தமிழகம் முழுவதும் பயனடைகின்ற வகையிலே இந்த முத்தான 3 திட்டங்களை அண்ணன் எடப்பாடி அவர்கள் அறிமுகப்படுத்தினார்கள், செயல்படுத்தினார்கள். இன்றைக்கு காவேரி, வைகை, குண்டாறு திட்டம் கிடப்பிலை போட்டு இருக்கிறது. அந்த திட்டம் வந்தால் இன்றைக்கு தென் தமிழகம், திருச்சியில் இருந்து தென் தமிழகம் பயனடையும். அதை செய்வதில்லை. அதற்கு மாறாக இந்த அரசு என்ன செய்து கொண்டிருக்கிறது? வெள்ளை அறிக்கை கொடுத்தார். எதற்கு சொல்கிறேன் என்றால், நம்முடைய ஆட்சி முடிந்து திராவிட முன்னேற்ற கழக அரசு ஆட்சி அமைத்த போது திரு ஸ்டாலின் அவர்கள் வெள்ளை அறிக்கை கொடுத்தார். 4,70,000 கோடி கடன் இருக்கிறது என்றால், கடன் இருப்பது உண்மை, கருணாநிதி வைத்த கடன். அதற்கு பிறகு 10 ஆண்டு காலம் கொரோனா பீரியட் எல்லாம் சமாளித்து பல நல்ல திட்டங்களை கொண்டு வந்ததால் அண்ணன் எடப்பாடி அவர்களுடைய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி முடிகின்ற போது 4,70,000 கோடி இருந்தது உண்மை. இன்னைக்கு என்ன நிலைமை? இந்த 31/3/2024 வரை தமிழக அரசு கூடுதலாக வாங்கிய கடன் 2,64,000 கோடி. 2,64,000 கோடி கூடுதலாக இந்த 3 ஆண்டு காலத்தில் வாங்கி இருக்கிறார். இந்த கடன் வாங்குவதற்கு ஒரு குழு அமைத்தார். அந்த குழுவுக்கு கடனை வாங்கி சம்பளம் கொடுத்து கொண்டிருக்கிறார் ஸ்டாலின். எதற்கு சொல்கிறேன் என்றால், தமிழ்நாட்டில் மனித வளத்தை தவிர மற்ற எல்லா வளமும் குறைவாக இருக்கிறது. மற்ற மாநிலங்களோடு ஒப்பிடுகின்ற போது, கர்நாடகா, ஆந்திராவை ஒப்பிடுகின்ற போது தமிழ்நாட்டில் மற்ற வளம் குறைவு. ஆனால் ஸ்டாலின் என்ன செய்தார்? கடன் வாங்குகிறார், இல்லை என்றால் வரியை உயர்த்துகிறார். மின் கட்டண உயர்வு, வீட்டு வரி உயர்வு, தண்ணீர் வரி உயர்வு, பதிவு கட்டண உயர்வு, அதே போல் பத்திரப்பதிவு உயர்வு, வாகனங்கள் புதிதாக வாங்கினால் அதற்கு வரி உயர்வு. இப்படி இந்த உயர்வை எல்லாம் கொடுத்ததோடு மட்டுமல்லாமல் கடன் வாங்குவதிலே தமிழகம் முதலிடத்தில் இருக்கிறது. இன்றைய தினம் வரை முதலிடத்தில் இந்திய
இங்கே உதயநிதி ஸ்டாலின் அவருக்கு மனம் கவர்ந்தவர்களுக்கு கார் ரேஸ். தமிழக மக்களை பற்றி சிந்திக்கவில்லை. அதன் ஒரு பகுதியாகத்தான் இங்கே அண்ணன் பரஞ்சோதி அவர்கள் பேசியது போல் இந்த தடுப்பணை, தடுப்பு சுவர் ஏதோ ஒன்று 6,55,00,000 இங்கே இருக்கின்ற அமைச்சர் நேரு அவர்களுடைய வழிகாட்டின்படி கட்டினார்கள், காணவில்லை. வடிவேல் படத்துல தான் சொன்னாரு கிணத்த காணன்னு. இப்ப அணைய காணம்னு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்கள் போராடுகின்ற நிலைமைக்கு வந்திருக்கிறோம். இந்த தொகுதி, இந்த மண்ணச்சநல்லூர் தொகுதி, லால்குடி தொகுதி பயனடைகின்ற வகையிலே கொள்ளிடத்திலே கூட அண்ணன் எடப்பாடியார் கொண்டு வந்தது போல் அந்த சரபங்கா திட்டம் மூலமாக இந்த 2 தொகுதிகளும், குறிப்பாக லால்குடி தொகுதி பயனடைகின்ற வகையிலே அந்த சரபங்கா திட்டம் போல் நீரேற்று ஒரு திட்டத்தை கொண்டு வரலாம். திரு நேரு அவர்கள் அதை செய்ய மாட்டார். அவர் ஊருக்கு என்ன கொண்டு போனார்? போலீஸ் ஸ்டேஷன் கொண்டு போனார். அதுவே இப்ப தேவையில்லை. அவர் இங்க வந்துட்டார், எதுக்கு போலீஸ் ஸ்டேஷன் அந்த ஊருக்கு கொண்டு போனார்னு தெரியல. எதற்கு சொல்கிறேன் என்றால், அவர் இருந்த ஊருக்கு இன்னும் ஒருபடி மேலே சொல்ல வேண்டுமானால், அன்பில் மகேஷும் சொந்த ஊர் இந்த லால்குடி தொகுதி. இந்த தொகுதி எப்படி இருக்கிறது என்று புள்ளம்பாடி ஒன்றியத்தை சுத்தி வந்தால் தெரியும். அங்கே பல்வேறு ஏரிகள், குளங்கள் வறண்டு போய் இருக்கிறது. திரு கே நேரு அவர்களே, இதைவிட உச்சம் உங்களுக்கு இருக்காது. ஏனென்றால் இன்றைக்கு உச்சத்தில் இருக்கிறீர்கள். அடுத்த ஆட்சி அனைத்து இந்திய அண்ணா திமுக ஆட்சி தான். உங்கள் ஆட்சியை இந்த கொள்ளிடத்திலே கட்டப்பட்ட தடுப்பு சுவர் எப்படி அடித்துக் கொண்டு போனதோ அதே போல் மக்கள் வெள்ளம் உங்கள் ஆட்சியை அடித்துக் கொண்டு விடும். எனவே நீங்கள் இந்த குறுகிய காலத்திலாவது இந்த லால்குடி தொகுதி, இந்த மண்ணச்சநல்லூர் தொகுதி, ஸ்ரீரங்கம் தொகுதி பயனடைகின்ற வகையிலே கொள்ளிடத்தில், ஏனென்றால் காவிரியின் உபரி நீரை அங்கே காவேரி, வைகை, குண்டாறு இணைப்பு திட்டத்திற்கு அன்பு சகோதரர் டாக்டர் விஜயபாஸ்கர் அவர்களும் அண்ணன் எடப்பாடியார் அவர்களும் தென் மாவட்டங்களுக்கு கொண்டு செல்வதிலே முனைப்பாக இருக்கிறார்கள். அந்த நம்முடைய ஆட்சி வந்ததும் அந்த திட்டம் நிறைவேறும். ஏனென்றால் அதிலே ஒரு சுயநலம் இருக்கிறது. எங்க பகுதி மிகவும் வறண்ட பகுதி. 1000 அடிக்கு போர் போட வேண்டிய சூழ்நிலை கந்தரவட்ட பகுதியில் இருக்கிறது. இந்த திட்டம் நிறைவேற்றப்பட்டால் உண்மையிலேயே கரிகால் சோழனை 1200 ஆண்டுகளுக்காக இன்றைய தினம் வரை பாராட்டுகிறார்களே, அதே போல் இந்த காவேரி, வைகை, குண்டாறு திட்டம் நிறைவேற்றப்பட்டால் அண்ணன் எடப்பாடியார் அவர்களை மக்கள் பாராட்டுவார்கள். அந்த திட்டத்தை அவர் நிச்சயம் நிறைவேற்றுவார். அதற்கு தூண்டுகோலாக சகோதரர் இருப்பார் என்பது எனக்கு நம்பிக்கை உள்ளது. எனவே நேரு அவர்களே, இந்த ஆர்ப்பாட்டம் மூலமாக நீங்கள் விழித்துக் கொண்டு, இங்கே மாவட்ட ஆட்சித்தலைவர் சொன்னார், அந்த அணை உடைந்த போது நிருபர்கள் கேட்டார்கள், இல்ல அந்த அணை உடைந்து தண்ணீர் சென்று கொண்டிருக்கிறது, அதனுடைய நிலைமை என்னென்று தெரியவில்லை என்று. தண்ணீர் வடிந்து ஏறக்குறைய 2 மாதங்கள் ஆகிறது. அது சம்பந்தமாக மாவட்ட ஆட்சித்தலைவர் வாய் திறக்கவில்லை. ஏனென்றால் மற்ற மாவட்டத்தில எல்லாம் ஒரு அமைச்சர் தான், இங்க 2 அமைச்சரை சமாளிக்கிறதே அவருக்கு பெரும்பாடு. அது இல்லாமல் சட்டமன்ற உறுப்பினர்கள் எல்லாம் அவர்கள் இங்கே குட்டி ராஜாக்களாக இங்கே வலம் வருகிறார்கள். உங்களுக்கே தெரியும் இங்கே திமுகவின் உட்கட்சி பூசல் எல்லாம் எப்படி இருக்கிறது என்று. அந்த உட்கட்சி பூசலை நாம் கணக்கில் எடுத்துக்கொள்ள வேண்டாம். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் 9 சட்டப்பேரவை தொகுதியிலும் வெற்றி பெறுவதற்கு கழகத்தினர் அண்ணன் எடப்பாடியார் வியூகம் வகுத்து கொடுக்கின்றதை நிறைவேற்றினால் போதும், மக்கள் நமக்கு வாக்களிப்பதற்கு தயாராகி விடுவார்கள். எனவே இந்த ஆர்ப்பாட்டம் மூலமாக நீங்கள் எல்லாம் இன்னும் பல பிரச்சனைகள் இருந்தால் ஆங்காங்கே இந்த ஒன்றிய கழக செயலாளர் மூலமாக நம்முடைய மாவட்ட கழக செயலாளரின் கவனத்துக்கு கொண்டு வந்து ஆங்காங்கே மக்கள் பிரச்சனைகளை முன்னெடுத்து நாம் செல்கின்ற போதுதான் மக்கள் நம்மளை திரும்பி பார்ப்பார்கள் என்பதை உணர்ந்து நீங்கள் செயல்பட வேண்டும். ஒரு உதாரணம், திருவரம்பூரில் நான் ஒரு 4 மாதத்துக்கு முன்பாக டோல் அமைப்பதை எதிர்த்து, அருகருகிலே 2 டோல் அமைப்பதை எதிர்த்து அண்ணன் எடப்பாடியார் ஒரு ஆணைக்கிணங்க சகோதரர் விஜயபாஸ்கர் அவர்கள் அங்கே வந்தார்கள், தலைமையேற்று இதே போல் தலைமையேற்று வந்தார்கள். அந்த ஆர்ப்பாட்டத்தை நடத்தினோம். 1 வாரத்தில் திறக்க இருந்த அந்த டோல் மூடிவிட்டார்கள். அது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்களுக்கு பொதுமக்களின் கோரிக்கைக்கு கிடைத்த வெற்றி. அதே போல் மக்கள் மன்றத்திலே நாம் பிரச்சனையை எடுத்துச் செல்வதில் முன்னிலையாகி அனைத்து இந்திய அண்ணா திமுக 26 நடைபெற இருக்கின்ற சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெறுவதற்கு நாம் அனைவரும் உழைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இந்த தருணத்தை நல்ல ஏற்பாடு செய்த வடக்கு மற்றும் தெற்கு நிர்வாகிகள், தொண்டர்கள், அதே போல் புதுகையிலிருந்து வருகை புரிந்துள்ள அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் நன்றியை தெரிவித்து அன்போடு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.